ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆஹா தமிழில் இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து எனக்கு என்னடா படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன்னு பார்த்தா வந்துட்டு உஸ்ங்கிற அப்படின்னு பார்க்கக்கூடாது, காரணம் இருக்குது. ஸோ இந்த படத்தோட பேரே வந்துட்டு ஸோ அதான் இந்த படத்தோட பேர். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஆகா தமிழில் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படங்க. ஸோ இந்த ஓடிடி ரிலீஸ் செய்யப்பட்ட படம் வந்துட்டு அபவ் 18 உள்ள பார்க்கணுமா இல்லை கீழே உள்ளவங்க பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அபவ் 80 தான். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு 80+ மூவி. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஒரு 4 டிஃப்ரெண்ட் வேலை காமிக்கிறாங்க. லைக் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நடந்துட்டு இருக்குது. இந்த லைக் ஒரு செக்ஸ் அட்ராக்ஷன்ஸ். ஸோ ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு 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 ஷூட் காமிப்பாங்க. லைக் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது, அது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு இது. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் இருக்குல்ல, ஸோ அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் வரும். அதில் வந்துட்டு லைக் நீங்கள் எப்படிங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்கள் டீச்சர்ஸ்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும். அதை தாண்டி ஸ்கூல் பிள்ளைங்கக்கிட்ட ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ யாரும் வந்துட்டு என்ன தப்பாக நினைக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த படத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஓடிடிக்கு வந்துட்டு ஒரு சென்சார் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இச்சைப்படுத்த வேண்டாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமா, கட்டி பிடிச்சா குழந்தை பிறக்குமா. ஸோ இதான் வந்துட்டு அந்த ஸ்கூலில் ஒரு அன்எஜுகேட்டடாக இருக்கிற ஒரு விஷயங்கள் அண்ட் வந்துட்டு ஒரு குட் பேட் டச். ஸோ இது வந்துட்டு இருக்கிறது. ஸோ இதே மாதிரி உள்ள விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது ஃபுல் ஸ்கூல் பற்றியா அப்படி இல்லை, ஒரு செக்ஷன் ஸ்கூல் பற்றிப்பா. அப்போ அந்த இடத்துல இது ஒன்று சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு லைக் செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்துட்டு எப்படி நம்ம இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி மாதிரி வருவாங்க. அதுக்கு காரணம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பேஸ் பாயிண்ட் அந்த இடத்துல. ஸோ நான் சொல்லிட்டா வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்குறது வேஸ்ட். சைக் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு பார்ட்டு பார்க்குறது வேஸ்ட். ஒரு 4 பார்ட் இருக்குங்க அந்த படத்து உள்ளே சொல்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்குறது இதனால வேஸ்ட். நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பாருங்கள். எதனால் அவங்க செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க, எதனால் அவங்க தயங்குனாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டோட ஒரு ஹிண்ட். சமீரா கிட்ட கேளு, அப்போ எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ், லைக் அந்த லவ்வர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸில் பிரேக்கப் ஆகி ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் லேட்டராக வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு லைக் அவங்கக்கிட்ட எனக்கு திருப்தி கிடைக்கல, இவங்கக்கிட்டே எனக்கு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு சொல்லி அப்படியே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி லைக் ஸ்ரீகாந்த் சார் தான் அது ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அவங்கள அப்படியே இழுத்து லைக் அந்த ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனுக்கு வந்து தள்ளப்பட வைக்கிறாரு. அது ஒரு இடத்துல நடக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு செகண்ட் இருக்குது. அது வந்துட்டு ஏன் அதில் நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மண்ணும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு அவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸரை எதுக்கு கல்யாணம் நடக்குது, என்ன நடக்குது, எதுக்காக இந்த கல்யாணம், நான் எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. அவர் பார்த்தா ஆர்மி ஆஃபீஸர், அவர் வந்து ஆர்மிக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கே போய் பார்த்தா அவரை காணும், மிஸ்ஸிங் ஆகிட்டார். ஸோ ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சு. இந்த பொண்ணு அவருக்காகவே வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒருத்தரை மீட் பண்ண சுச்சுவேஷன் வருது. மீட் பண்ணதுக்கப்புறம் லைக் அது செக்ஷுவல் அட்ராக்ஷனுக்கு தள்ளப்படுறாங்க, செக்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஒரு அவ்வளோதான், அடுத்த நாளே வந்து தலையை வந்துடுறான், ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்துடுறாப்புல. அப்போ இந்த விஷயத்த வந்து அவங்க எப்படி கன்வே பண்ணாங்க, தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த கன்வே பண்ணாங்களா இல்லையா, அப்படியே வாழ்ந்தாங்களா. ஸோ இது அடுத்த ஒரு செக்ஷன். இப்படி ஒரு
டிஃப்ரெண்ட் ஆஃப் பேத்தில் வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த 3 விஷயத்தில் இந்த 3 விஷயத்தில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்கூல் அந்த ஜேர்னியில் வந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள் அண்ட் வந்துட்டு அந்த டீச்சருக்கு நடந்த சில விஷயங்கள், அந்த டீச்சர் வந்துட்டு ஏன் செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காமிக்கிறதுக்கான, அந்த பாடத்தை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் காமிக்கிறது வந்துட்டு ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றதில் இருக்கிறது அந்த ஆர்மி ஆஃபீஸர் காணாமல் போகிறது வந்துட்டு கொஞ்சம் ஓகே, அது வேற வழி இல்லை, அது செத்துட்டாரா, இருக்காரா, பொழைச்சாரா, இல்லையா, ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது ஒரு மிஸ்டேக் நடந்துடும். நடுவில் இருக்கிறது அது மட்டும்தான் வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் வந்து இது வந்து நடந்து தான் இருக்குது. ஸோ அது நமக்கு வெளில வராமல் இருக்குது, சில விஷயம் வெளில வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அந்த ஃபஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ வெப் சீரிஸ் கிடையாது, பட் படத்தில் ஒரு 3 பார்ட்டாக காமிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனாக இருந்துச்சுங்க. உங்கள் குட்டி குழந்தைங்களுக்கும் குட்டி குழந்தைங்களுக்கும் செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அண்ட் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கறது அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு தேவைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிள்ளைய நாம தான் ஒழுங்காக வளர்க்கணும். ஸோ நாம் வந்து நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த குட் டச் பேட் டச் செக்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் தேவையே கிடையாது. அதுதான் காலத்தில் அவங்க வளர அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ தெரிய வரும்போது வந்துட்டு அப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் மோர் தென் ஆஃப் நம்ம லைஃப் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை மாற்றப்படும். இல்லை அப்படின்னா அது என்ன அப்படி மாதிரி வந்துட்டு அந்த பார்வையில் தள்ளப்படுவோம். ஸோ இது நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு 18+ அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் அந்த படத்தில் காமிச்ச மாதிரி என்னடா இது தயக்கம், முன்னாங்கட்டு தயக்கம் போடுறா ஸ்பீச்சர் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் லைக் தட். நான் வந்துட்டு ஓப்பனாக என் மனசில் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி யாரையும் இந்த மாதிரி அந்த மாதிரி அதனால அப்படின்னு அதை சொல்ல விரும்பல. எனக்கு மனசில் தோணுதான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மட்டும்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு எனக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரியலை, என்ன புரியலை, கமெண்ட் கரும். பாய்.